94 சங்கீதம் 17-18 கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? மௌனத்துல போயிருப்பேன். கால் சறுக்குகிறான்னு நான் சொல்லும்போது கர்த்தருடைய கிருபை என்னை தாங்கிட்டு. அடுத்தது நம்ம என் உள்ளத்தில் விசாரணைகள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஓகே, இந்த இடத்துல படிக்கிற ஒரு காரியம், கர்த்தர் துணையராவிட்டால் அப்படின்னு சொல்லிடு. அந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்றது மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும், என் ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னொரு வகையில கர்த்தர் துணையராவிட்டா நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறேன். கர்த்தருடைய துணை ஒரு மனுஷனுக்கு எதுக்கு தேவை? உயிரோடு இருப்பதற்கு தேவையா இருக்கு தேவனுடைய துணை. இனி எதுக்காக ஆண்டோடைய துணை தேவையா இருக்கு? நான் துதிக்கணும்னு சொன்னா அவருடைய துணை தேவையா இருக்கு. உயிரோடு இருந்தா நான் துதிக்க முடியும். இனி நான் நம்பணும்னு சொன்னா அவருடைய துணை தேவையா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் நம்புறேன், நான் துதிக்கிறேன், நான் செய்கிறேன், நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நிச்சயமா எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தரை நம்புகிறவர் அன்றன்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சிவன் பருவத்தை போல் இருப்பார்கள். தேவன் தனக்கு துணை இருந்தா மட்டும்தான் இந்த அனுபவம் கிடைக்கும். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சிவன் பருவத்தை போல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுல என்னத்தை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம்? அதாவது அவர் நமக்கு துணை நிற்கும் போது மட்டும்தான். யாருக்கு துணை நிற்கிறாரு? 125வது சங்கீதத்துல 1வது வசனத்தை தான் நான் இப்ப வாசித்தேன். அவரை நம்புபவர்களுக்கு துணை நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி 31வது சங்கீதம் 17வது வசனத்துல கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாது அப்படி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். இப்ப 2வது, யாருக்கு தேவன்? முதலாவது பார்த்தோம், நம்புகிறவர்களுக்கு துணை நிற்கிறார். இப்ப அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு துணை நிற்கிறார். இன்னும் கால் சறுக்காதபடி அப்படின்னு சொல்லியிருக்கு. இனி தேவன் யாருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னா, ஏசாயா 41:10 படி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலகரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ தேவ நீதி யாருல வெளிப்படுதோ அவர்களுக்கு, யாருக்கெல்லாம் தேவன் துணை நிற்கிறார்? முதலாவது நம்புகிறவர்களுக்கு, 2வது நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, 3வது அவருடைய நீதியினால் யாரு தாங்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் துணை நிற்பார். எல்லாருக்கும் தேவன் துணை நிற்பார்ல. இனி இன்னும் தேவன் யாருக்கு துணை நிற்க? 37வது சங்கீதத்தினுடைய 23-24 நான் மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். யாருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுதோ அப்படின்னா, யாருடைய நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். 37வது சங்கீதத்தினுடைய 23 நல்ல மனுஷன். முதலாவது பார்த்தோம், தேவனை
நம்புறவன், கூப்பிடுகிறவன். மூணாவது அவருடைய நீதியினால் தாங்கப்படுகிற மனுஷன். நாலாவது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷன், நமக்கு நல்ல மனுஷன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நல்ல மனுஷன் தேவன் நீதி விளங்க விரும்புகிறவன் தான் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப நல்லவர் பார்த்துடுங்க, தப்பு ஒன்றும் செய்ய மாட்டோம் அல்ல. தேவ நீதி விளங்குவதற்கு விரும்புகிற நபர் தான் நல்ல மனுஷன். தேவ நீதி தனக்கு நீதி இல்லை. அதுபோல அதாவது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன், தேவனுடைய ஊழியத்தை இப்போ ஒன்னு நம்ம அன்றைய ஊழியம் செய்யறோம்னு நினைச்சிடாதீங்க. ஊழியம் கொஞ்சம் கஷ்டமானது. நம்ம ஊழியம் செய்யறோமா அப்படின்னு கேட்டா அப்போ தேவன் நமக்கு துணை நின்று இருக்கணும். ஊழியம் இப்ப நிறைய இடங்கள்ல நம்ம தேவனுடைய துணையை நம்மள அதாவது சாவு சறுக்கு, பாதம் சறுக்குற நேரம், அதாவது சறுக்கல் எல்லாருக்குமே தெரியும். எப்ப நம்ம சறுக்குவோம், நம்ம நிக்கிற இடம், நம்ம ஒரு வேளையில சறுக்கல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஒரு பாறையில நிக்க வந்தோன்னா சில நேரம் அங்க பாறை தான், ஆனா சறுக்கிடும். அதே போல என்னது, உயரமான இடம் தான், ஆனா சறுக்கிடும். அப்போ நமக்கு சறுக்கல் வருகிறது பாறை மேல நிற்கும் போது கட்டாயம். நம்ம நினைக்கிறோம் பாறையில தான் நிக்கிறேன், எப்படி சறுவோம்? நிச்சயமா பாறையில சறுக்கல் இருக்கு, உயரமான இடங்கள்ல சறுக்கல் இருக்கு. அப்போ நம்ம நினைக்கிற அந்த உயரமான இடங்கள்ல கால் வைக்கும் போது நமக்கு சறுக்கிறோம். இப்ப தேவன் 2 இடத்துல துணை நிற்கும் போது 2 விதமான பாதுகாப்பு கொடுக்கிறார். ஒன்னு சாவுல இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார், இன்னொன்னு சறுக்கலில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார். இந்த 2 வகையான பாதுகாப்பு நாம் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? சறுக்கல் மிக மோசமானது. சாவு நமக்கு தெரியும். சாவு எதுல கொண்டு விடும்? மௌனத்துல கொண்டு விடும். சறுக்கல் எதுல கொண்டு விடும்? ஆபத்துல, அதாவது தீரா துயரங்களில கொண்டு விடுகிறது சறுக்கல். அப்போ சாவு மௌனத்துல விடுறது சரி, பரவாயில்ல, அதோட தீர்ந்துன்னு விட்டுடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. சறுக்கல் கொஞ்சம் கூட, அதாவது இப்போ சறுக்கிட்டும் கையோ கால ஒடிஞ்சு கிடந்து சாவு அங்க வராது. அதாவது ஒரு வேதனை தான் வரும். அப்ப அதனால சறுக்கலும் மோசமானதுதான். சாவு பின்ன தெய்வத்தை நினைக்கவே முடியாது. அதனால தேவன் என் ஆத்துமாவை மௌனத்துக்கு விடாதபடியும் என்னுடைய காலை சறுக்காமபடியும் அவருடைய கிருபையினால் தாங்குகிறார். யாருக்கு துணை நின்று கர்த்தர் தாங்கி தம் கிருபையை வெளிப்படுத்துறான்னு பார்த்தா, முதலாவது அவரை நம்புகிறவர்கள், 2வது அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், 3வது அவருடைய நீதியில நடத்தப்படுகிறவர்கள், 4வது எதுலன்னு பார்த்தோம், ஞாபகம் இல்லையா இருக்கும், நல்ல மனுஷனுடைய நல்ல மனுஷர் அவருடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள். நல்ல மனுஷன்னா அவருடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள். இல்லைங்கன்னா அவருடைய ஊழியம் செய்கிறவர்கள். ஊழியம் சொல்லும் போது நம்ம நினைக்கிற ஊழியம் இல்லை. அவருடைய ஊழியம் எப்படி, அதாவது அவருடைய கிருபையில சந்தோஷிக்கிறவர்கள். ஊழியம் செய்கிறவங்க அவருடைய கிருபையில கம்பீரிக்கிறவர்கள் சொல்லலாம். நம்ம கிருபை என்னை தாரோன்னு கேட்கிறோம். இப்போ ஒரு ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தண்டை பல லட்சம் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் யார்ட்டையும் போய் எனக்கு கொஞ்சம் பணம் தாண்ட கேட்க மாட்டான். அதே போலதான் ஊழியம் செய்கிறவன்ட தேவ கிருபை பெருகி இருக்குன்னு வைங்க. எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியல, எனக்கு இந்த ஊழியம் செய்ய முடியல, அந்த ஊழியம் செய்ய முடியல, இல்லைங்க நான் ஊழியம் சொல்லிட்டு நான் நினைச்சது மட்டுமல்ல, ஊழியத்துக்கு எத்தனையோ விதங்கள் இருக்கும். ஊழியம் அப்படின்னு சொன்னா தேவனை மைமைப்படுத்துவது ஒரு ஊழியம், ஜெபிப்பது ஒரு ஊழியம், வேதம் வாசிப்பது ஒரு ஊழியம், பிரசங்கிப்பது ஒரு ஊழியம், வியாதிகளை குணமாக்குறது ஒரு ஊழியம்,
ஊழியம் நிறைய இருக்கு. அப்ப கிருபை எந்த வகையான ஊழியமா இருந்தாலும் சரி, இப்ப சாத்தான விரட்டுறது ஒரு ஊழியம். ஊழியம் அப்படின்னு வரும்போது இந்த கிருபைகள் எல்லாவற்றிலும் உள்ள கிருபையின் பெருக்கம் நிறைந்ததுதான் ஊழியம். வெறும் ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுத்திட்டு நடக்கிறது ஊழியம் கிடையாது. அதே போல ஆலோசனை சொல்றது ஊழியம், ஆறுதலா இருப்பது ஊழியம். நமக்கு ஆலோசனை நம்ம என்ன பிரசங்கம் பண்ணணும்னா ஆலோசனை, அது ஆலோசனை கிடையாது. உடைந்து போன ஆத்மாவை தெளிவுபடுத்துகிறதுக்கு அதுதான் ஆலோசனை. அதை உயிர்ப்பிக்கிறதுக்கு பிறகுதான் ஆலோசனை. இன்னைக்கு நம்ம உடைஞ்சதை திரும்ப உடைக்க தெரியும் எல்லாருக்கும். பிரசங்கத்துல தூளு கிளப்பிட்டேன்னு சொல்லலாம், உடைச்சிடலாம். அப்ப இப்படி நிறைய விதமான அந்த ஊழியத்துக்கு விதமே ஒரு என்ன சொல்றது, அது கிருபை நிறைந்த கிருபையில் சந்தோஷிக்கிறது தான் ஊழியம். அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆளுகிட்ட எல்லாமே இருக்கும். இப்ப அச்சனிட்ட போனா ஜோம்பனா நோய் குணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் கிருபை, அவ்வளவுதான். அப்ப இப்படி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட வச்சுட்டு வேலை செய்யறவங்க ஊழியக்காரங்க கிடையாது. எல்லா இடத்துலையும் தேவனால் பிரயோஜனப்படுத்தப்படுகிற ஒரு நபர் தான் ஊழியக்காரன். இன்னைக்கு 5 வகையான ஊழியம் இருக்கு. 5 வகையான ஊழியமும் அவன்கிட்ட இருந்தால் அவன் ஊழியக்காரன். அப்ப அவனுக்கு கால் சறுக்காம ஆண்டவர் நிச்சயமா. ஊழியக்காரனுக்கு கால் தான் சறுக்க கூடாது. ஊழியக்காரனுக்கு கால் தான் சறுக்கும். அவன் தான் ரொம்ப உயரத்துல இருப்பான். பாறையில நிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு என்னது சாட ஆரம்பிப்பான். அது சறுக்கிடும். பாறையும் சறுக்கி விடும், உயரமும் சறுக்கி விடும். அது ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. சர்க்கிள் யாருக்கு வரும் அப்படின்னு நினைக்கும் போது சர்க்கிள் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வரும். ஆனால் கர்த்தர் துணை நிற்கிற நபர்கள் யார்? அவரை நம்புகிறவர், நோக்கி கூப்பிடுகிறவர், அவருடைய நீதியில நடத்தப்படுகிறவர்கள், நல்ல மனிதர்கள். இவ்வளவு பேரையும் தேவன் துணை நின்று மௌனத்துக்கு, அதாவது சாவுக்கும் விலைக்கு சர்க்கிளுக்கும் தாங்கி கிருபையினால் நிறைக்கிறார். அந்த அனுபவத்தை கட்ட நமக்குள்ள உருவாக்க இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை சாவுக்கும் சர்க்கிளுக்கும் விலைக்கு என்னை காக்கிற உம்முடைய கிருபைக்கு நன்றி என்று சொல்லி அந்த அனுபவங்கள் என்னால உண்டாக நம்பணும், கூப்பிடணும், அவருடைய நீதியில நடக்கணும். அவர் நல்ல மனிதனாய் இருக்க கிருபை செய்யும். இந்த காரியங்களுக்காக தேவ சமூகத்துல